ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு காசி அல்வா, அதாவது வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை பூசணிக்காயை தோல் விதையெல்லாம் நீக்கிட்டு துருவி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் உருகினதுக்கப்புறம் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இனி அதே பேனில் துருவன பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் துருவன பூசணிக்காய் எடுத்துருக்கிறேன். இதில் தண்ணியும் இருக்குது, நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இது கூடவே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதிலேயே சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மெல்லிசாக துருவி எடுத்துக்கோங்க. பெரிய துருவியில் துருவிட்டிங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா மெல்லிய இதில் வச்சு துருவி எடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இடையில கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த பூசணிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அந்த துருவன பூசணிக்காய் எடுத்து அதே கப்பில் 1/2 கப் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 1 கப் பூசணிக்காய் துருவல்னால் 1/2 கப் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இலகி வரும். அதை நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம், ரொம்ப டார்க் கலர் ஆயிரும். லைட்டாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் பூசணிக்காய் நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த பேனில் ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம கிளறணும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி சுண்டி ஓரளவுக்கு ஒட்டாமல் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் அந்த வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த நெய்யெல்லாம் இழுத்துட்டு நல்லா பேனில் ஒட்டாமல் வருது. இனி இதை எடுத்துடலாம். இந்த காசி அல்வாவை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.